என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவர்களை தள்ளேல் அப்படின்னு பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் நம்ம போனோம்னு சொன்னால் அந்த முருகப்பெருமான விக்கிரகம் இருக்கும். அவரோட அந்த ஜீவசமாதி கடந்து அந்த முருகன் கோயில் பார்க்கும் பொழுது இந்த அவருடைய வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கும். என்னை தள்ளினாலும் என்னை நம்பியவர்களை தள்ளேல். முருகப்பெருமானே, நீ என்ன ஆனாலும் சரி, என்னுடைய பக்தர்களை நீ காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்திருக்கிறார் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். இவரை பற்றின சரித்திரம் இறைவன் அருளால் ஏற்கனவே இந்த அண்ணாமலை அடிமை அப்படிங்கிற இந்த சேனலில் ஏற்கனவே அது நம்ம போட்டிருக்கோம். முருகப்பெருமான் அருள் இருந்தால் அதை கண்டிப்பாக அனைவரும் கேட்க வேண்டும் அப்படின்னு பணிவுடன் கேட்டுக்கொண்டு, முருகப்பெருமானை தாங்கள் வசியப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் அது என்ன இறைவனை வசியப்படுத்த முடியுமா அப்படின்னா, இப்போ அனுமனை வசியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் ராமநாம ஜபம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயரை பரிபூர்ணமாக வசியப்படுத்திடலாம். அது போலவே அங்கே எங்கிருந்தாலும் ஆஞ்சநேயர் பிரத்யட்சமாக வந்துடுவார். அது போலவே பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அப்படிங்கிற மகான் வாழ்ந்திருந்திருக்கார். அதாவது கிருபானந்த வாரியார் அடிக்கடி சொல்லுவார், முருகப்பெருமான் காட்சியளித்தது அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுக்கு அவர் காட்சியளித்திருக்கிறார், அருணகிரிநாதருக்கு காட்சியளித்திருக்கிறார், இந்த வள்ளல் பெருமானுக்கு காட்சியளித்திருக்கார். அதாவது 3 பேருக்கு இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் காட்சியளித்திருக்கார் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் அடிக்கடி குமரகுருதாச சுவாமிகளை பற்றி அவர் பேசுவார். வாரியார் சுவாமிகள் எழுதின ஒரு ஞான நூலே இருக்குது. அந்த நூல் தான் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளோட சரித்திரம். வாரியார் சுவாமிகளால் இயற்றப்பட்டது அந்த ஒரு அற்புதமான நூல். இதெல்லாம் படிக்க படிக்க முருகன் மீது பக்தியும் நம்பிக்கையும் பரிபூர்ணமாக பக்தர்கள் மனசில் அப்படியே விதைக்க செய்யக்கூடிய ஒரு அருளாற்றல் அந்த வார்த்தைகளுக்கு உண்டு. வாரியார் சுவாமிகளோட வார்த்தைகளுக்கு முருகப்பெருமான் எப்படியாவது முருகப்பெருமான் நம்ம இருக்கிற இடத்துலையே தங்க வைக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா வித சௌகரியங்களும் சந்தோஷங்களும் இந்த முருகப்பெருமானே கொடுப்பான் இல்லையா? அப்போது அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய சித்தி. இந்த சித்தி நம்மளால் அடைய முடியுமா அப்படின்னால் கண்டிப்பாக அடைய முடியும். அதற்கான வழி எது அப்படின்னால் பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் அப்படிங்கிற அந்த ஞான நூலின் பாராயணம் படனம் செய்வதனால் முருகப்பெருமான் நிச்சயமாக நம் இல்லத்திற்கே வருவான் அப்படிங்கிறது சத்தியம். இது பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அந்த அற்புதம் சத்தியமாக நடந்த அற்புதம் எங்கே நடந்ததுன்னா, திருச்சீரலைவாய் அப்படின்னு நினைக்கக்கூடிய செந்திலம்பதி ஜெயந்திநாதர் அப்படின்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த அற்புதமான முருகப்பெருமான் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அப்படிங்கிற அந்த அற்புதமான படை வீடு இருக்கு இல்லையா? சூரசம்ஹாரம் செய்த அந்த படை வீட்டில் தான் முருகப்பெருமான் இந்த அற்புதத்தை செய்து காமிச்சிருக்கார். இது எப்படி என்ன அற்புதம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொன்னோம்னாலே என்ன, நமக்கு பழனி பஞ்சாமிர்தம் தான் முதல்ல நினைவுக்கு வரும். இந்த பஞ்சாமிர்தத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பால் இருக்குது, இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தயிர் இருக்குது, மூன்றாவதாக பார்த்தோம்னால் நெய் இருக்குது, நான்காவதாக சர்க்கரை, ஐந்தாவதாக பார்த்தோம்னால் தேன். இந்த 5 விஷயங்களும் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இனிப்பு இந்த பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பிரசாதம் நமக்கெல்லாம் கிடைக்கிறது. பிணி தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து இந்த பஞ்சாமிர்தம். சரி, இந்த பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்தோத்திரத்தை குமரகுருதாச சுவாமிகள் எழுதியிருக்கார் இல்லையா? அதை படனம் செய்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் இசையோடு அற்புதமாக பாடிக்கொண்டு பக்தியார் நம்ம முருகப்பெருமானை வேண்டின்றோம்னால் முருகப்பெருமான் பிரத்யட்சமாவான். அதுக்கு என்ன சான்று அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பஞ்சாமிரத அபிஷேக பிரியனாக இருக்கப்பட்டால் முருகன், அவனுக்கு இந்த பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணோம்னாலே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதே மாதிரி சந்தோஷம் நம்ம மானச பூஜை பண்ணுறோம். சரி, நம்மளால் இப்போ கோவிலுக்கு போக முடியல, ஏதாவது ஒரு நிலைமைனாலும் நம்மளால் கோவில் போக முடியல, இல்லை நமக்கு இப்போதைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி இப்போ பழனிக்கு போய் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நம்மளால் முடியாது இப்போது, ஏன்னா இந்த இடத்துல இருக்கோம், நம்மளால் அங்கே போக முடியலை, இயலாதவர்கள், அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்த இடத்துல அதே இருந்த இடத்துல மாத்திரத்திலேயே நமக்கு அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்த பலனை கிடைக்கணும் அப்படின்னால் பாம்பன் சுவாமிகள் இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை செய்து கொடுத்துருக்கார். அப்படியே முருகப்பெருமான் மீது அளவு கடந்த ஆசை கொண்டு எப்படி நம்ம அப்படி பாடினோம் அப்படின்னு சொன்னால் பிரத்யட்சமாக முருகப்பெருமான் நமக்கு அங்கே அனுகிரகம் செய்வார். இது திருச்செந்தூரில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். திருச்செந்தூர் ஆலய அர்ச்சகர் அனந்த சுப்பையர் இருக்கார். அவருக்கு இந்த பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய்டுறது. அது மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது. அதில் ராகம் தாளம் எல்லாம் சேர்ந்து அவர் அப்படியே முருகப்பெருமானுடைய அருளிலும் அழகிலும் மயங்கி இந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறார். அப்படியே பாடிக்கொண்டிருக்கார். அவரோட இன்னொருத்தர் வரார். அவர்னா
சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவரும் இவரோட சேர்ந்துக்கிறார். ஸோ சுப்பையரும் சுப்பிரமணிய ஐயர் 2 பேருமே சேர்ந்து இந்த அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறார்கள். இசை வடிவில் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், மனமுருகி பாடுறார்கள். திருச்செந்தூர் அந்த திருச்சீரலைவாய் அப்படிங்கிற அந்த பதியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் அமர்ந்து விடிய 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 இந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு மூதாட்டி வருகிறாள். முத்தம்மை அப்படிங்கிற அந்த பாட்டி அங்கே வர. அவள் கிட்டத்தட்ட 80 வயசு ஆகிடுறது. இந்த 80 வயசான பாட்டி அப்படிங்கும் பொழுதே நமக்கெல்லாம் ஒரு பொறி தட்டணும். இந்த பாட்டி யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். சரி, இதுக்கு கடைசியில் வருவோம். இந்த பாட்டி யாருங்கிறது கடைசி வரைக்கும் தெரியல. ஆனால் இந்த பாட்டியும் இந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து இந்த பஞ்சாமிர்த வண்ணம் அப்படிங்கிறது இந்த பாடல்களை பாடி 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 முருகப்பெருமான அப்படியே அவங்களோட பக்தியால் குளிப்பாட்டுறார்கள். இந்த பாம்பன் சுவாமிகள் கொடுத்த அந்த அற்புதமான ஞான திறவுகோலை வச்சுண்டு தினமும் அதை இரவு முழுக்க பாராயணம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இந்த பாராயணம் நடந்து கொண்டே இருக்குது. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்குது. முருகப்பெருமான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த 2 பக்தர்கள் அற்புதமாக பாடின்னு இருக்கா இல்லையா, சரி இவங்களுக்கு நம்மளோட காட்சி கொடுக்கலாமா அப்படின்னு முருகப்பெருமான் நினச்சாரான்னு தெரியல. ஆனால் இந்த பாடல்கள் அப்படியே லயிச்சு பக்தி எப்படி எவ்வளோ அற்புதமான ஒரு ஞானம், இந்த அந்த பாடல் பாடும்போது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பக்தி வெளிப்படுறது அப்படின்னு இந்த பாடல் மயங்கி அந்த முருகப்பெருமான் மீது அப்படியே ஆசை கொண்டாள் அல்லவா அந்த பாட்டி. அந்த பாட்டிக்கு காட்சி கொடுக்கணும்னு முருகப்பெருமான் முடிவு பண்ணிவிட்டார். அதனால் 1918ஆம் ஆண்டு சித்திரை மாதம் வியாழக்கிழமை திருச்செந்தூர் அப்படிங்கிறது குருக்ஷேத்திரம், குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு சரியாக இரவு 8 மணி அப்படியே வழக்கம் போல் பாராயணம் நடக்கிறது. முத்தம்மை இதை கேட்டுக்கொண்டே இருக்கார். மண்டபத்துக்குள்ளே அந்த 2 பேர் பாடின்னு இருக்கா. சுப்பையரோடு சேர்ந்த ஒரு நண்பரும் சுப்பிரமணியரும் பாடின்னு இருக்காங்க முன்னாடி. அவங்க அது பாடிக்கொண்டிருக்கார்கள். தூண் மறைவில் ஒரு இளைஞன் வந்து நிற்கிறதே இந்த பாட்டி பார்க்குறா. சரி யார் இது அப்படின்னு பார்க்குறா அந்த பாட்டி. சரி பரவாயில்ல, ஏதோ ஒருத்தர் இளைஞனும் வந்து இந்த பாடலாம் கேட்குறானே, பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு இந்த பாட்டிக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஆறுது அந்த இளைஞனை பார்த்த உடனே. சரி திரும்பவும் அந்த இளைஞனை திரும்ப பார்க்குற. அந்த இளைஞன் அப்படியே மறைவில் நின்று பார்த்து கொண்டே இருக்கான். சரி இந்த பாட்டி அந்த இளைஞன் கிட்டக்க போய் நீ யாருடா அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி அது பக்கத்தில் போகும்பொழுது திடீர்னு பார்த்தா அந்த இளைஞன் அங்கே காணாமல் போய்விடுறான். சரி மறுபடியும் அடுத்த நாளும் பாராயணம் தொடருது. விடிய 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 அந்த பாராயணம் நடந்து கொண்டே இருக்குது. இது அதிகாலை சுமார் 4 மணி அளவுக்கு அப்படியே இந்த பாராயணம் தொடர்ந்துட்டு வருது. அப்போ மறுபடியும் அதே இளைஞன் அந்த மண்டபத்துக்குள்ளே வரார். இப்பொழுது அவனை கண்டிப்பாக விடக்கூடாது, அவனை பிடிச்சிடணும் அப்படின்னு இந்த பாட்டி முடிவு பண்ணுறா. முருகப்பெருமானும் அதுக்கு சித்தமாகிறார். முருகப்பெருமானும் சரி இந்த பாட்டிக்கிட்ட மாட்டிக்கலான்னு சொல்லி ஒரு திருவிளையாடலை பண்ணலான்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அங்கேயே நிற்கிறார். நீ யாரப்பா அப்படின்னு இந்த பாட்டி கேட்குறார். இது கேட்கும்பொழுது நமக்கெல்லாம் ஔவையார் தானே ஞாபகத்துக்கு வருது. ஔவையாரே மறுபடியும் ஒரு உருவெடுத்து பாம்பன் சுவாமிகளுடைய இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை கேட்கணும் அப்படின்னு திருச்செந்தூர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு மனசில் தோன்றது இல்லையா. நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறா. அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டே எனக்கு இந்த ஊர் தான் பாட்டி அப்படின்னு மறுபடியும் தனக்கே உரித்தான பாணியில் அந்த தமிழ்க்கடவுள் ஞானத்துக்கெல்லாம் ஞானமாக இருக்கக்கூடிய அந்த ஞான வள்ளல் பதிலளிக்கிறது. என்ன சொல்கிறது அந்த பரபிரம்மம் அப்படின்னா, எனக்கு இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா, சரி என் பின்னாடியே வா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்டக்க சொல்லிவிட்டு அந்த இளைஞன் ஒரு அற்புதமான ஒரு கம்பீரமான நடை போட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறார். நடந்து கொண்டே போகக்கூடிய முருகப்பெருமான் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு இளம் பெண் வந்து சேர்ந்துக்கிறார். அந்த இளம் பெண் அந்த முருகப்பெருமானோட கை அப்படியே கோத்துண்டு அப்படியே அந்த இளம் பெண்ணுடையே சேர்ந்து முருகப்பெருமான் நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கார். அது கிட்டத்தட்ட உன்னை நான் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வள்ளிமலை சுவாமிகளுக்கு எழுதி கொடுத்த பொங்கி ஆகப்பட்ட வள்ளி அம்மையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய யூகம். அதாவது ஒரு வாட்டி வள்ளிமலை சுவாமிகள் இங்கே பாரிமுனையில் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை வந்து திருப்புகழ் பாடி அவர்கிட்டக்க ஒரு வெத்தலைப்பொட்டி வேணும்னு கேட்குறது. அது அவரும் அந்த சந்தோஷமாக கொடுத்துடுறார். சரி இந்த இதை வச்சுக்கோ வெத்தலைப்பொட்டி அப்படின்னு. திடீர்னு வள்ளிமலையில் பார்த்தா அந்த பொன் குழந்தை ஓடின்னு இருக்கும்பொழுது சுவாமிகள் என்னடா அந்த பொன் குழந்தை ஓடின்னு இருக்கே, நம்ம சென்னையில் பார்த்த குழந்தையாச்சே இது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பின்னாடி போகிறார். பார்த்தா அந்த குழந்தை திடீர்னு மறைஞ்சிடுறது. ஆனால் அவரோட அந்த வெத்தலைப்பட்டி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கடிதம் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னை மறக்காதே அப்படின்னு சொல்லி பொங்கி அப்படின்னு போட்டு கையொப்பம் போட்டு அந்த சாட்சாத் வள்ளி அம்மையை வந்து அப்படி அங்கே கையொப்பம் போட்டு அனுகிரகம் செய்து கொண்டிருந்தாள். அந்த வள்ளி அம்மையாகத்தான் அந்த இளம்பெண்
இளம்பெண் காட்சி கொடுத்தாலே அது வேறு யாரும் இல்லை, சாட்சாத் வள்ளியம்மையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடியனோட வியூகம். ஏன்னா அங்கே வள்ளி குகையும் இருக்கு இல்லையா திருச்செந்தூரில். செந்தில் ஆண்டவரும் வள்ளி அம்மையும் இந்த பாட்டிக்கு காட்சி கொடுத்து நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார், அந்த அந்தணர்கள் 2 பேர் பாடிட்டு இருக்கா இல்லையா, அவர் அற்புதமாக பாடுறார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் இசை அதில் கூட்டி பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அதை இன்னும் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கத்தையும் அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி நேராக அந்த கோவிலுக்குள்ளேயே போயிடுறார். அப்போ அந்த பாட்டிக்கு அப்பொழுதுதான் அந்த உணர்வு வருது, சரி வந்தது கண்டிப்பாக இறைவன் முருகப்பெருமான் தான் அப்படிங்கிறது புரிகிறது. இந்த அற்புதமான இந்த நூல் இருக்கு இல்லையா, பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் எழுதின அந்த பஞ்சாமிர்த வண்ணம் அப்படிங்கிறத சத்தியமாக பாராயணம் செய்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கும் இல்லத்தில் முருகப்பெருமான் பிரத்யட்சமாக வருவது சத்தியம், அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் பாதங்களிலும் எல்லாம் வல்ல அந்த ஞான வள்ளலாகப்பட்ட முருகப்பெருமான் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.